மருந்தாளர்கள் பத்தி கேட்டீங்க. இப்ப இந்த நம்ம பட்ஜெட் அறிவிப்பிலே நம்ம சொல்லியிருக்கோம். மேலும் கூடுதலாக அந்த மருந்தாளர்கள் போஸ்டிங் என்பது 2 போஸ்டிங்ல ஒன்னு டெபுடேஷன்லயே இருக்கிறதுனால அங்க வரமாட்டாங்க. அதில் ஒரு போஸ்டிங் இருக்கிறது உண்மையிலேயே அவரால் பணி செய்ய முடியவில்லை. அதை நிரந்தர பணியாக 2 போஸ்டிங்கும் செய்து தர வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு 100 சப்சென்டர்ஸ் இந்த ஆண்டில் வழங்கப்படும் என்று அறிவிப்புல கொடுத்தீங்க. என் தொகுதியில் கிட்டத்தட்ட எந்த இடத்துலயுமே சப்சென்டர்ஸ்க்கு பில்டிங் இல்லை. ஏன்னா போன கடந்த ஆட்சி காலத்தில் இடிச்சிட்டாங்க. எல்லாம் அங்கங்க வாடகை இடத்துலையும் பஞ்சாயத்து இடத்துலையும் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சப்சென்டர்ஸுக்கு கூடுதலாக பில்டிங் கட்டி தருவதற்கு அமைச்சர் அவர்கள் முன்வர வேண்டும் என்று கேட்டு அமர்கிறேன். மக்கள் வாழ்த்துறை அமைச்சர் அவர்கள். மன்மு பேரவைத் தலைவர் அவர்களே, மன்மு உறுப்பினர் குறிப்பிட்டது அங்க ஏற்கனவே 106 படுக்கை வசதிகள் கொண்ட மருத்துவமனை இருக்கு. பெட் ஆக்குபன்சி பாத்தீங்கன்னா 82 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இல்ல அதான் 82 விழுக்காடு தான் இப்போடைய பயன்பாட்டில் இருக்கு. நம்ம தேவையை கண்டிப்பா கருத்தில் கொண்டு அது ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு தேவை ஏற்பட்டால் கண்டிப்பா படிப்படியாக உயர்த்தப்படும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மருந்தாளர்கள் பத்தி கேட்டீங்க. இப்ப இந்த நம்ம பட்ஜெட் அறிவிப்பிலே நம்ம சொல்லியிருக்கோம். கூடுதல் மருந்தாளர்கள் பணி ஆணையை நம்ம கொடுக்க போறோம். கண்டிப்பாக அதை பூர்த்தியும் செய்ய போறோம். சப்சென்டர் சொல்லியிருக்கீங்க. நம்ம 100 சப்சென்டர் நம்ம கட்ட போறோம். அது கண்டிப்பாக செஞ்சி தொகுதியிலும் நம்ம ஏற்படுத்தி தர நம்ம முயற்சி எடுப்போம். நன்றி.